தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மக்களிடம் துண்டு பிரச்சுரம் வழங்கிய தாவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், என்ன விவரங்கள்? வணக்கம் பிரகாஷ். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகவே தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு கட்சிகள் சார்பாக தொடர்ந்து போராட்டங்களானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை எதிர்க்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் இன்று ஆளுநர் மாளிகையில ஆளுநரை நேரடியாக சந்தித்து தமிழக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது, இதை உடனடியாக உங்கள் கருத்துல கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில ஒரு மனுவை ஆளுநரிடம் கொடுத்தார்கள். இதையடுத்து தமிழ்நாடு முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்ட மனு, அதே போலவே இன்று காலை விஜய் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதம், பெண்களுக்காக அண்ணனாக நான் இருப்பேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதம் இரண்டையும் தமிழ்நாடு முழுவதுமே முக்கிய இடங்கள்ல பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தொடர்ந்து துண்டு பிரசுரங்களாக கொடுத்து வந்தார்கள். இந்த நிலையில தியாகராய நகர்ல சற்று முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக பொதுமக்களிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கைப்பட எழுதிய கடிதம், அதே போல ஆளுநரை சந்தித்து அவர்கள் கொடுத்த மனுவினுடைய நோக்கம், அதுல எதற்காக மனு கொடுத்தோம், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இப்போ எப்படி இருக்கிறது என்பது குறித்த அந்த ஒரு மனு கடிதத்தினையும் பொதுமக்களிடம் நேரடியாக துண்டு பிரசுரம் வழங்கியிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்காக காவல்துறையினர் அங்க சென்றதுல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தை காவல்துறையினர் தியாகராய நகர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். டி நகர் ஏசி விஜயன் தலைமையில இந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் அதே போல காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்தை மண்டபத்தின் உள்ளே காவல்துறையினர் அழைத்து வரும்போது எப்படி எங்களை நீங்கள் கைது செய்யலாம் என தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக ஈசிஆர் ஆனந்த், கடலூரை சேர்ந்தவர், அதே போல முக்கிய நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில எங்களை வெளியே விடுமாறும், தமிழக அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டால் உடனடியாக கைது செய்வீர்களா, இது ஜனநாயகம் இல்லை, இது அராஜகம் என தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராகவும் அந்த மண்டபத்தில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.